திதி உருவாகிறதுக்கு காரணமான கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன? சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன். திதி உருவாக காரணமான கிரகம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன். இது வந்து அம்மா அப்பா மூலியமா நம்ம சொல்லியாச்சு, நம்மளுடைய கண் போன்றது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம கண்ணு மூலியமா தான் பாக்குறோம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சூரியன் இருந்து எவ்வளவு பாகை வந்து செவ்வாய் தள்ளி இருக்கு, அதுக்கு வந்து ஒரு திதி போட்டு அதுக்கு சில திதி சூன்யம் போட்டு வந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து தவறான முறை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப ஒருத்தர் காதால பார்த்தாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப முடியுமா? இதுக்கு எந்த விதமான மூலநூல் ஆதாரம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எந்த மூலநூல்லையுமே கொடுக்கல. சூரியன் சந்திரனுக்கு மட்டும்தான் திதி அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் திதி சூன்யத்திலேயே கொஞ்சம் சின்ன சின்ன மாறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். என்ன இது, ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் சூரியன்ல இருந்து செவ்வாய் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, அது வந்து ஒரு திதியா வருது. சூரியனுக்கு செவ்வாய்க்கு திதி அப்படிங்கிற எந்த மூலநூல்லையுமே இல்ல. அந்த மாதிரி யாரா பாத்தீங்கன்னா நீங்க தவறான முறை வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம். இது திதிக்கு மட்டும் கிடையாது. இப்ப எல்லாத்துக்குமே பாத்துட்டு இருக்காங்களாமா. கரணத்துக்கு பாக்குறாங்களாமா. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சிகரமான தகவலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்துருங்க. எங்கேயா கொண்டு போய் உங்களை முட்டு சந்தில கொண்டு போய் நிறுத்த வச்சிரும்.